அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் எப்பொழுது என்பது உண்மையா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் எல்லாம் பெரும்பாலான ஜாதகங்கள் அடிபட்டு போயிருக்கும். ராகு கேது செவ்வாய் எப்பொழுது தோஷம் தருவார்கள் எனில் அவர்கள் சனி செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டோ அல்லது பாபத்துவமாக இருக்கும் நிலையிலோ ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவருக்கு திருமண வாழ்வில் பிரச்சனைகளை தருவார்கள். மற்றபடி இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் பெரும்பாலும் ஜாதகருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. இதை மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு உதாரண வீடியோவை போடலாம். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லி அதாவது பெரும்பாலான ஜோதிடர்கள் கருத்து கூறியதான் என்னிடம் இந்த வாடிக்கையாளர் வந்தால் அந்த வாடிக்கையாளருக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் இல்லை, இதை தோஷமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதை வலியுறுத்துவேன். எந்த மாதிரியான நிலைமைகளில் அதை தோஷமாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 14/12/1999 9:16 PM அளவில் பிறந்திருக்கார். பூரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, கடக லக்கணத்தில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் லக்கணத்தில் ராகு, 4 சுக்கிரன், 5 புதன், 7 செவ்வாய் கேது, 6 சூரியன், 9 சந்திரன், 10 குரு சனி. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகர் பிறந்தது குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் திசையில் சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. இந்த சுக்கிர புத்திக்கு இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகிடும். பெரும்பாலான ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் ஒருவர் பார்த்துக்கொள்ளும் நிலையில் திருமணம் தாமதமாகும். அதே செவ்வாய் சனி சுபத்துவமோ சூட்சும வலுவோ அடைந்து பரிவர்த்தனை அடையும் நிலையிலையோ அல்லது பார்த்துக்கொள்ளும் நிலையிலையோ பெரும்பாலும் பாதகத்தை ஏற்படுத்துவதில்லை. இங்கே சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். சனி குருவுடன் இணைந்திருக்கிறார், செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். இருவருமே பாபத்துவ நிலையை அடையவில்லை. அப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கேதுவுடன் இணைந்து விட்டாலே அவர் தோஷத்தை செய்ய மாட்டார், அல்லது குருவின் பார்வையிலேயோ குருவின் நினைவிலேயோ இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் தோஷத்தை செய்யாது. இதை நம்ம செவ்வாய் தோஷமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படியே அந்த செவ்வாய் தோஷம் தரும் நிலையில் இருந்தாலும் செவ்வாய் திசை அதாவது பருவ வயதில் கடந்து விட்டாலோ அல்லது அந்திம காலத்தில் வந்தாலோ அந்த செவ்வாயை நாம் தோஷமாக கருத வேண்டியதில்லை. எந்த ஒரு கிரகமும் தனது நல்ல கெட்ட பலன்களை தனது தசாபுத்தியில் தான் தரும். தசாபுத்தி தான் நடக்கும் சம்பவங்களை சுட்டி காட்டும். தசாபுத்தி வராமல் எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்காது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் 7லே இருக்கார். 7 செவ்வாய் இருந்தால் அடேகப்பா கண்டிப்பாக கலஸ்தர தோஷம் அப்படியெல்லாம் கிடையாது. 7 செவ்வாய் இருக்கார், கேதுவுடன் இணைந்திருக்கிறார். கேதுவுடன் இணைந்த செவ்வாய் கெடுதலை தரமாட்டார். அதே போல் 7ஆம் அதிபதி நீசமாகி சுபத்தன்மை அடைந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கொள்வார்கள். இங்கே வெறுமனே செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கொண்டால் திருமணம் கண்டிப்பாக தாமதமாகும். செவ்வாய் திசையிலோ சனி திசையிலோ கண்டிப்பாக மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும். இங்கே அப்படி இல்லை. செவ்வாயும் கேதுவுடன் இணைந்து தனது பாபத்தன்மையை இழந்து விட்டார், சனியும் குருவுடன் இணைந்து தனது பாபத்தன்மை இழந்து விட்டார். இங்கே சனி செவ்வாய் பரிவர்த்தனையோ அல்லது பார்வையோ கண்டிப்பாக கெடுதலை செய்யாது. சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். இது ஒன்றும் தோஷமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதே போல தான் லக்கணத்தில் ராகு இருக்கார். ராகு செவ்வாயின் பார்வை இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு செவ்வாய் ராஜ்யோகாதிபதி எனும் நிலையை பெறுகிறார். இங்கே ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். எனவே இந்த ராகு சந்திரனை போலவும் செவ்வாயை போலவும் செயல்படுவார். சந்திரனும் செவ்வாயும் இந்த லக்னாதிபதி ஆகிறார். சந்திரன் செவ்வாய் லக்கணத்துக்கு யோகராகிறார். எனவே ராகு கேது தோஷம் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அப்படியே ராகு கேது தோஷம் வந்தால் இப்போ தான் புதன் திசை நடக்குது. புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. இந்த ஜாதகருக்கு அந்திம காலத்தில் ராகு திசை வரலாம் அல்லது வராமலும் போகலாம். அது அவருடைய ஆயுளை பொறுத்தது. எனவே இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் 7ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் கண்டிப்பாக தோஷத்தை செய்ய மாட்டார் என்பதை நாம் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் லக்கணத்தில் இருக்கும் ராகுவும் 7ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவும் கண்டிப்பாக தோஷத்தை செய்ய மாட்டார்கள். செவ்வாய் சனியின் பார்வை பெற்ற ராகு கேதுக்கள் கெடுதலை செய்யார்கள் என்றாலும் சில நிலைகளில் அந்த லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதியின் பார்வை இணைவை பெற்ற ராகு கேதுக்கள் கண்டிப்பாக கெடுபலன்களை செய்ய மாட்டார்கள். துலாலக்கணத்திற்கோ ரிஷப லக்கணத்திற்கோ சனியின் தொடர்பையோ அல்லது பார்வையோ பெற்ற ராகு கேதுக்கள் நல்ல பலன்களை செய்வார்கள். அதே போல் கடக சிம்ம லக்கணங்களுக்கு செவ்வாயின் பார்வை பெற்ற ராகு கேதுக்கள் அல்லது செவ்வாயின் பார்வையை பெற்ற இணைவை பெற்ற ராகு கேதுக்கள் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்வார்கள். எனவே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி குருவுடன் இணைந்து பரிவர்த்தனை அடைவதும் 7ஆம் வீட்டில் செவ்வாய் கேதுவுடன் இணைந்து பரிவர்த்தனை அடைவதும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வது இது ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்ய போவதில்லை.
எனவே இந்த ஜாதகருக்கு நல்ல மன வாழ்க்கையாக அமையும். செவ்வாய் தோஷத்தை பற்றியும் ராகு கேது தோஷத்தை பற்றியும் நாம் எல்லளவும் கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே செவ்வாய் எந்த நிலையில் தோஷத்தை தரும் என்றால், அதாவது பாபத்துவமாக இருக்கும் நிலையிலோ அல்லது தனிச்சு இருக்கும் நிலையிலோ, தனிச்சு பகைப்பட்டு இருக்கும் நிலையில் அல்லது தனிச்சு நீசமாக இருக்கும் நிலையில் மனவாழ்வில் ஒரு தாமதத்தை ஏற்படும் அல்லது பிரச்சனைகளை தரும். செவ்வாய் திசை வரும்போது கண்டிப்பாக மனவாழ்வில் பிரச்சனைகள் இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் திசை நடைமுறையில் வரவில்லை என்றால் அந்த தோஷத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே செவ்வாய் ராகு கேது தோஷத்தை பற்றி இன்று மிகைப்படுத்தி ஜோதிடர்களால் பயமுறுத்தப்படுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே செவ்வாய் ராகு கேதுக்கள் பெரும்பாலான நிலைகளில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செய்யறதில்லை. கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு கேதுக்கள் அந்த பாவத்தை கெடுப்பார்கள் சொன்னால் கூட அங்கே அவர் சுபரின் தொடர்பிலேயோ அல்லது வீடு கொடுத்தன் வலுவாக இருக்கும் நிலையிலேயோ அந்த ராகு பெரிய கெடுபலங்களை செய்யாது. அதே போலத்தான் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் மனவாழ்வை கெடுக்கும் என்பது ஒரு பொதுவான விதி. அந்த பொதுவான விதிக்குள் ஜோதிடத்தை என்றும் அடக்கவே முடியாது. இந்த பொதுவான விதிக்குள் உள்ள விதிவிலக்குகளை அறியும் பொழுதுதான் செவ்வாய் எப்பொழுது தோஷத்தை செய்யும் என்பதை நம்மால் உணர முடியும். நன்றி, வணக்கம்.